எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிராஃப்ட் ஒர்க் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன கிராஃப்ட் ஒர்க்ன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் ஒரு பாட்டில் ஆர்ட் தான் பண்ண போறேன். இந்த பாட்டிலில் தான் பண்ண போறேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சிடலாம். நான் இதில் அக்ரிலிக் பெயிண்ட் பிளாக் அடிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தால் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் எதுனா ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். பிளாக் அக்ரிலிக் கலர் ஃபுல்லாக கொடுத்தாச்சு பாட்டில் ஃபுல்லாக. பட் ஆனால் இங்கே நடுவில் இந்த ஓவல் ஷேப்பில் மட்டும் ஒன்றும் கொடுக்கல. இங்கே வேறு பெயிண்ட் பண்ண போகிறேன். அதனால் அதை எம்டியாக விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் வந்து ஒரு 1/2 hour கிட்ட நல்லா காயிட்டும், நல்லா ட்ரை ஆகிட்டும். தொட்டால் பெயிண்ட் ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு வரணும். காஞ்சிட்ட உடனே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாட்டில் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஈரம் கூட இல்லை. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் காஞ்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே இந்த லைனாக இருக்குல்ல, இதில் வந்து நான் கோல்டு பெயிண்ட் போட்டுக்க போகிறேன். இது வந்து ஃபெவிக்ரிலோட பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ். இதில் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு சின்ன பிளேட்டில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். பென்சில் எடுத்து சுற்றி ஃபுல்லாக இந்த கோல்டு கொடுத்தாச்சு. அந்த கோட்டு மேலெலாம் நல்லா வரைஞ்சி விட்டாச்சு. நடுவில் எம்டி இருக்குது. இது காயறதுக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுக்கலாம். 1 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாட்டிலோட வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்க போகிறேன். இந்த த்ரெட்டை அந்த வாய்ப்பகுதியில் ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கலாம். ஒரு க்ளூ கன் வச்சு இதை நான் ஒட்டிக்க போகிறேன். உங்ககிட்ட க்ளூ கன் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபெவிகால் வச்சு இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சுற்றுக்கும் இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டு ஒரு லைன் சுற்றிட்டே வரலாம். த்ரெட்டை ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது அந்த த்ரெட்டுக்கு கலர் கொடுக்க போகிறோம். நான் இப்போ வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். இதுவும் அக்ரிலிக் கலர் தான். த்ரெட்டுக்கு ஃபுல்லாக கலர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கலர் வந்து காயறதுக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க. த்ரெட்டெல்லாம் நல்லா காஞ்சாச்சு. இப்போ இங்கே காலியாக இருக்க இந்த எம்டி ஸ்பேஸில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். இதுவும் அக்ரிலிக் கலர் தான். இந்த எல்லோ கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணலாம்.
எல்லோ கலரை இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பாஞ்சில் தொட்டு பாட்டில் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தி எடுத்த மாதிரி பண்ணலாம். பாட்டில் எம்டி ஸ்பேஸில் மேல் பாதி வரைக்கும் தான் எல்லோ கலர். அடுத்தது கீழ்பாதிக்கு ஒரு ஆரஞ்சு கலர் சேர்த்துக்க போகிறேன். இந்த கலர் தான். ஆரஞ்சும் அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்பாஞ்ச் எடுத்து இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கணும். கீழ்பாதியில் ஆரஞ்சு அடிச்சிட்ட பிறகு மேல் பாதியில் எல்லோ அடிச்சிருக்கோம், அதுலேயும் நம்ம ஆரஞ்சு கலரை அடிச்சுக்கணும். ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். கலர் அடித்து முடிச்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் காயட்டும். கலர் நல்லா காஞ்சாச்சு. இப்போ கீழ்பாதிக்கு நம்ம ஆரஞ்சு அடித்தோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு மேலேயே ஒரு ரெட் கலரும் அடிச்சுக்கலாம். மேல் பாதியில் மேலே திருப்பியும் கொஞ்சம் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா கலர்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, அவுட்புட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா பெயிண்டிங் ஒர்க்கும் முடிஞ்சாச்சு. அந்த ஓவல் ஷேப்பில் பெயிண்ட் அடித்தோம் இல்லையா, இப்போ அங்கே நம்ம சேனல் பேரை எழுதிக்கலாம். பாட்டிலில் சூப்பராக எழுதியாச்சு. இப்போது பாட்டில் ஆர்ட் ரெடி. பட் ஆனாலும் பாட்டில் எம்டியாக இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு மேலே இன்னும் அழகுபடுத்தலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் பேப்பர் ஃப்ளாஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் எடுத்து இந்த பாட்டில் ஆர்ட்டில் போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த பாட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.